அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசியினருக்கு கார்த்திகை மாத ராசி பலன்கள். கிரக நிலைகள்: 2 குரு, 3 கேது, 4 சந்திரன், 5 புதன் சுக்கிரன், 6 சூரியன் செவ்வாய். அடுத்து 9ஆம் இடத்தில் தங்களுக்கு ராகு. ஆக மிதுன ராசினருக்கு புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகம் உருவாகிறது. செல்வாக்கு உயரும், செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் சீராகும், தொழில் வளர்ச்சியில் இருந்த இடையூறுகள் அகலும், குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில காரியங்கள் தங்கு தடங்கள் இல்லாமல் நடைபெறும். குரு வக்கரம் அடைகிறார் நவம்பர் 18ஆம் தேதி. வருமான தட்டுப்பாடுகள் வரலாம். தசாபுத்தி பலம் இழந்திருப்பவர்களுக்கு கடன் கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நல்ல பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படலாம். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆகவே குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். சில நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்தவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் நல்ல திருப்பம் தங்களுக்கு சாதகமாக வரும். கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இந்த நேரம் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும். இளைய சகோதரத்துடன் நல்ல உறவு உண்டாகும். திருமண முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். விருச்சிக ராசியில் புதன், அவர் லாபம் தரக்கூடிய விதத்தில் சில வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவர். பிரபலமானவர்களுடைய பின்னணியில் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பதவி உயர்வு, சலுகையுடைய இடமாற்றம், தொழில் வியாபாரத்தில் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி உண்டாகும். அதனால் அதிக செலவுகள் உண்டாகலாம். அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுப்பார் அதிக அலைச்சலுக்கு பிறகு. கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறை அபாரமாக உள்ளது. ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று வரலாம். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் துறை லாபம், நன்மை. கட்சிக்குள் உயர் பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படலாம். தங்களை பற்றி நல்ல எண்ணம், நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் மேல்மட்ட தலைவர்களிடம். மாணவர்களுக்கு படிப்பில் நன்றாக படித்து நல்ல பெயர் வாங்குவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விவசாயத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு செவ்வாய் கார்த்திகை 19ஆம் தேதி மாறிய பிறகு நன்மைகள் உண்டாகிறது. சிறந்த யோக பலன், சிறந்த விளைச்சல் உண்டாகும். பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும், கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தில் கடுமையான பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. இதுவரை கன்னி பெண்களுக்கு தடங்கலான, தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். கிரகங்களுடைய அமைப்புப்படி சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ஆக இந்த கார்த்திகை மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் வழிபடுங்கள். பச்சை நிற ஆடையை அணியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.